அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 2% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 10% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 97% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 59% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 78% உள்ளது. இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாயாக உள்ளது. அடுத்ததா சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 279 ரூபாய் 10% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 964 ரூபாய் 15% வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 2%, இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாயும் வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 90% வழங்குறாங்க. இலங்கைக்கு 963 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் பற்றி தொடர்ந்துமே தெரியதாது. நீங்கள் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட யுஏஇ எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக பணம் அனுப்பலாம், அதிகமான ரேட்டுக்கு. அதுவும் குறிப்பாக நீங்கள் 500 1000 தினார் 1500 தினார்லேருந்து 2000 தினார் எவ்வளவு அனுப்பினாலும் உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு பெஸ்ட்டான ரேட் வழங்கிட்டு இருக்கிறாங்க யுஏஇ எக்ஸ்சேஞ்ச். தொடர்ந்துமே உங்களுக்கு இதுக்குரிய சாட்சியங்களையும் நாம் நிரூபிச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் பணம் அதிகமாக அனுப்புகிறீங்களா இருந்தால் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஆனால் மறக்காமல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்போ தான் தெரியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா அதுதான் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. இந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை அந்த இடத்துலையே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அதே போல் அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் இப்போதைக்கு வரைக்கும் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார், அதாவது ஒரு தினார் 250 ஃபில்ஸ் கட்டணமாக அறவிடுவாங்க. அந்த வகையில் நீங்கள் ஏஆர்ஒயில் அனுப்பும்போது உங்களுக்கு 350 ஃபில்ஸ் மிச்சமாகும். சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்பும்போது 250 ஃபில்ஸ் மிச்சமாகும். அதுலேயும் ஒரு சிறிய கணக்கு உங்களுக்கு நாட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக அனுப்பக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதால் முடிந்த வரைக்கும் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் எந்த எக்ஸ்சேஞ்சில் அனுப்பினாலும் ஒரு 2-3 எக்ஸ்சேஞ்சில் முதலாவது ரேட் என்ன அப்படின்றத விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுப்புறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் பணிப்பெண்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 679 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 126 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 284 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 572 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும்
படிப்படியாக கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் இன்னும் கம்மியாகுதா அப்படின்னு. இப்போதைக்கு வரைக்கும் 400 ஃபில்ஸ் கம்மியாகி இருக்குது. பல மில்லியன் கணக்கில் பணம் லாஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஃபேக் ஆன கோல்களாலையும் மெசேஜ்களாலையும் ஏமாறப்படும் குவைத்திகள் மற்றும் குடியிருப்பாளர்கள். அதே போல் ஃப்ராட் பண்ணி சிட்டிசன்ஷிப் எடுத்த அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்கின்றது. இதோ மீண்டும் ஒவ்வொரு வருடமும் இதே பிரச்சனையை ஆரம்பித்து விடுகிறீர்களா கொந்தளித்த குவைத்திகள். மீண்டும் செனட்டர் சபையால் பணிப்பெண் அனுப்புவதை நிறுத்தப் போகும் பிலிப்பைன். அதே போல் ஜிலீப் ஷோக் பகுதிகளில் அதிரடியான சோதனை கடந்த 26ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வருகின்றது. பலரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அனைத்து உலகவால் பல கோடி மக்களுடைய பிரார்த்தனை ஃப்ரீ பலஸ்தீன். இன்று ஃப்ரீ பலஸ்தீனுடைய முதல் கட்டம். அகதிகளாக சென்ற பலாயிரக்கணக்கான மக்கள் திரும்பவும் பலஸ்தீனுக்கே. فلسطين شدوا بعضكم ما ودعتكم راحت فلسطين ما ودعت رجعنا الحمد لله على غزة رجعنا على ديار. அடுத்த கட்ட தகவலையும் பார்த்துட்டு போயிடலாம். பிப்ரவரி 2ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆரம்பமாகுதுன்னா குவைத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கே தெரியும் நேஷ்னல் டே செலிப்ரேஷன் ஆரம்பமாகிடும். அந்த வகையில் பிப்ரவரி 2ஆம் தேதி குவைத் கொடியேற்ற விழா நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நைஃப் அரண்மனையில் தேசிய தினத்தின் 64வது ஆண்டு மற்றும் விடுதலை தினம் 34வது ஆண்டு விழாவின் பொது தேசிய கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை இது குறிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதாவது எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி குவைத் தேசிய தினத்துக்கான கொடியேற்றத்தை நிகழ்த்துவாங்க. அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நைஃப் பேலஸில் இது ஆரம்பமாகுது. 64வது விடுதலை தின விழாவும் 34வது தேசிய தின விழாவுமாக இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதி உயர் பாதுகாப்பு வளையம். அதே போல் இனி வரும் நாட்களில் கடுமையான சோதனைகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக ஹலீஜ், அதாவது 25வது நம்பர் ரோடு பஹர் அப்படின்னு சொல்லுவாங்க, குவைட் டவர்ஸ் இருக்கக்கூடிய ரோடு. அந்த ரோடு எல்லாமே இனி வரும் நாட்களில் வேலை திட்டங்கள் பரபரப்பாகவே ஆரம்பமாகும். இன்னொரு முக்கியமான தகவலையும் பார்த்துட்டு போயிடலாம். குவைத்தில் இது வரைக்கும் பல குவைத்தி குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் வெளிநாட்டவர்கள் அதிகமாகவே தங்களுடைய பணங்களை இழந்துகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபேக்கான போலீஸ் அதிகாரிகள் போன்று கோல் அடிக்கிறவங்க. இதை தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இப்படியான வீடியோ கால்கள் வந்தால் தயவு செய்து யாருமே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம்னு. سلام. معك احمد عبد الله المطيري موظف وزاره الداخليه تبع السلميه. طال عمرك الله يسلمك. يا مرحبا. الطاقه المدنيه مالتك وين؟ طال عمرك تعال قدام الكاميرا يا غالي. شنو هي؟ تعال قدام الكاميرا. منو معي؟ معك ضابط احمد عبد الله المطيري يا طال عمر موظف وزاره الداخليه. كلمك طال عمرك قسم جرائم الكترونيه. تبي حليب. الشجرة دونه وي. نعم تدخل سلك البحث الجنائي الحين. حرام بالله لا يجيلك كرامتك ها ويجيبك العيد على تحقيق. لا انا اجي لك ما تجيب لي سيارة. انا اجي لك انت مو على كيف ابوك انت ترى. نعم انا ما قلت لك مو على كيف ابوك. تبغى تسمع اي كلام. انت عايز اجي لك انا حاجي لك ماشي. انت عايز اجي لك انا حاجي لك بس البطاقه البنكيه ما ورعناش. انا قاعد اسمك راني عليه. نعم طلع البطاقه. لا ما طلع البطاقه البنكيه ولد والله ما تمسك حتى. اتصلوا علي، رجع اتصل علي مرتين يعني بيقول لي انت نشرتني اخر مره، هالمره راح اتصل عليك فيديو، خذ لي فيديو وخلي الناس كلها تعرف وشي وراح اسرقكم. يعني راح اسرقكم. اعملوا شير لهالفيديو لكل العالم عشان تعرف شكل النصاب هذا. Ladies and gentlemen, be careful from this guy. He's a big scammer. Do share the video to all your friends and family and tell them to take care of this guy. He pretends to be a Kuwait police officer but he's not. May God bless you and take care.
இந்த ஆள் பேசுகிற மாதிரிக்கு நிறைய பேர் பயப்பட தான் செய்வாங்க. ஏன்னா நான் வந்து உன்னைய பிடிச்சி உள்ளே வைக்கலை, நான் போலீஸ் இல்லைடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக பயம் காட்டுற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் இவங்க எப்படி பேசினாலும் உள்துறை அமைச்சகம் தெளிவாகவே அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதுமே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கால் பண்ண மாட்டோம். வீடியோ கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒருபோதுமே உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுடைய சிவில் ஐடியோ உங்களுடைய பேங்க் கார்டு டீட்டெயில்ஸையோ நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க. அதால் யாருமே பயப்பட வேண்டியதில்லை. இப்படி யாராவது வீடியோ கால் பண்ணாங்கன்னா வேணா கலாய்ச்சிட்டு வச்சுருங்க, இல்லைன்னா அவங்கள வச்சு கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணுங்கள், இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிட்டு வெளியே பாருங்கள். தயவு செய்து அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். என்னையாவது ரோதனையாக போச்சு உங்களோட அப்படின்ற மாதிரி குவைத்திகள் ஒரு சலிப்போடையே பேசியிருக்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு. ஏன்னா அல் ஜரீதா பத்திரிகையில் வந்து இதை வெளியிட்டிருக்கிறாங்க. செனட்டர் சபையால் மீண்டும் பணிப்பெண்கள் அனுப்புவதை இடைநிறுத்த போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண்களை குவைத்துக்கு அனுப்புகிறத மீண்டும் இடைநிறுத்தக்கூடிய ஒரு தீர்மானம் வெளியிட்டிருக்கிறதா. பிலிப்பைன்ஸ் தனது பணியை குவைத் நிறுத்தப் போகிறது என்பதையும், மணிலா தனது பணியமர்த்தலுக்கான புதிய தடையை விதிப்பது மற்றும் அதன் ஒப்பந்தங்களை ஒரு வருடமாக குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறாங்க. என்னடா இது ரோதனையாக போச்சு அப்படின்ற மாதிரி பிலிப்பைன் தொழிலாளர்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி குவைத்திகளும் என்னடா நோன்பு வரும்போதே இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி சலிப்போட கொந்தளிப்போட வந்து எல்லாருமே பகிர ஆரம்பிச்சிருக்காங்க பதிவுகளை. இதுலேயும் ஒரு சிலரை பொறுத்த வரையில் உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் நடந்த சில இன்சிடெண்ட், அதாவது ஒரு பணிப்பெண் வந்து இறந்து குழந்தைய வந்து வாஷிங் மிஷினில் போட்டது. இந்த சம்பந்தத்தை வந்து இப்போ அதிகமாக வந்து இன்னும் இதோட ஒருங்கிணைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னும் சிலர் வந்து ஆமாம் சும்மா வரக்கூடிய பணிப்பெண்கள் எல்லாம் போட்டு அடித்து கொன்று புதைச்சா அப்புறம் எப்படி அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி பிலிப்பைனுக்கு ஆதரவாகவும் ஒரு சில பதிவிட்டிருக்கிறாங்க. இதில் வீட்டு வேலையாட்களை அனுப்புவதை நிறுத்த கோரியவர் செனட்டர் ரவி டால்ஃபோ. அவர் ஒரு யூடியூப் சேனலை வைத்து ஏழை வர்க்கத்தின் உணர்வுகளை கிளறி 3 செனட்டர்களாக செனட்டருக்கு தேர்ந்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அதன் விளைவுகளை பயந்து அவரது முன்மொழிவை நிராகரித்தது. யூடியூபர்ஸோடைய பவர் என்னன்றதை பார்த்தீங்களா பிலிப்பைன்லேயும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த செனட்டர் ரவி டால்ஃபோ அப்படின்றவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய விடயங்களை வந்து வெளிக்கொண்டு வராராம். அதன் அடிப்படையிலையும் சில உண்மை தன்மைகள் வந்து வெளியாகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. யூடியூப் சேனலுடைய பிரதிபலிப்பு என்னன்றது பிலிப்பைன் நாட்டுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகே, சந்தோஷம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் இப்போ நாங்களே எத்தனை விடயங்களை உங்களுக்கு நாங்கள் வெளிக்கொண்டு வரோம் பார்த்தீங்களா. ஆனால் அது எங்களுடைய கவர்மெண்ட்டும் சரியாக உன்னிப்பாக கவனித்து இவ்வளவு பிரச்சனை நடக்குதா, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்றத சரியாக தீர்மானித்து நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாங்கன்னா எங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கும் பல நியாயங்கள் கிடைக்கும். ஆனால் யூடியூபர்ஸ் அழிக்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர யூடியூபர்ஸ் கொண்டு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தொழிலாளர்கள் எவ்வளவெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை உண்மை சம்பவங்கள் வெளியே வருது அப்படின்றத பற்றி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எங்களிடம் அதிகாரிகள் இல்லை என்பது ரொம்பவும் கவலைக்குரிய விடயம். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்டில் புதிய பல ஒப்பந்தங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா மனித வளத்துக்கான பொது ஆணையகம் தொழிலாளர்களுக்கான தேவைகளை பற்றி பார்த்துருப்பீங்க. தொழிலாளர்களுக்கான தேவைகள் என்ன, தொழிலாளர்களுக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் வழங்கணும் அப்படின்றத பற்றி ஒரு விவரமான டீட்டெயில்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக தொழிலாளர்களுக்கான தங்குமிட வசதிகளை பற்றியும் அதில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. அதுலேயும் தொழிலாளர்களுக்கான சில முக்கியமான அனுமதிகள், அதாவது அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்குதல், உணவு மற்றும் அவங்களுக்கான போக்குவரத்து வசதி, வெளியில் எங்கேயாவது ரூம் இருந்தால் அதே மாதிரி அவங்களுக்கான விடுமுறை, அவங்களுடைய வேலை நேரத்துக்கான ஓய்வு, வாராந்திரம் ஒரு நாள் விடுமுறை, இந்த மாதிரி பல விடயங்களை முன் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனையோ பிலிப்பீனிகள் வீடுகள்லேருந்து லீவு போவாங்க. ஃப்ரைடே, சிலர் வந்து சண்டே ஞாயிற்றுக்கிழமையில் லீவு போவாங்க. ஆனால் இந்த வாய்ப்புகள் வந்து பிலிப்பைன் தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனாலும் அவங்க இன்னும் அவங்களுடைய தொழிலாளர்களுக்கான சலுகைகளை உயர்த்தி கொண்டே தான் போகிறாங்க. எங்களுடைய தொழிலாளர்களுக்கு இந்த மாதிரியான சான்ஸ் நீங்கள் வழங்கினா மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்களை உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
ஆனால் போனஸை மட்டும்தான் இப்போ நாங்கள் இவ்வளோ காலமாக போராடினதுக்கு இந்த போனஸை எங்களுடைய தூதரகம் வந்து ஓகே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இலங்கை தூதரகம். இந்திய தூதரகம் என்ன இதை பற்றின எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அதே மாதிரி இதை பற்றி கேட்குறதுக்கு இந்தியர்கள் சார்பாக பேசுகிறதுக்கு இந்திய தூதரகத்தோட யாரும் இல்லை அப்படின்றதும் ஒரு கவலைக்குரிய விடயம். அனைத்து நாடுகளுடைய தூதரகமும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளை எங்களுடைய தூதரக அதிகாரிகள் உங்களுக்காக இப்போ இலங்கையர்களுக்காக நிறைய பேர் நாங்கள் யூடியூபர்ஸ் பாடுபடுறோம். அதே மாதிரி இந்தியர்களுக்கும் இந்தியர்கள் சார்பாக யூடியூபர்களோ அல்லது சமூக ஆர்வலர்களோ தொடர்ந்து கொஞ்சம் உரையாடினால் நிச்சயமாக இந்தியர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனை, பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பக்கூடிய வருவாய், அதாவது சாதாரண இலங்கையை போல எங்களுடைய நாட்டை போல தான் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் வெளிநாடுகளிலிருந்து சம்பாதித்து அனுப்பக்கூடிய பணத்தில் தான் அந்த நாடு இயங்கிட்டு இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பொருட்படுத்தாத தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை முன்னுரிமைக்கு அவங்க முதல் கட்டமாக வைக்கிறது உண்மையிலேயே சிறந்த ஒரு விடயம். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போல் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எங்களுடைய நிலைமை என்ன, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய பிலிப்பீன்களுக்கு வீடுகளில் இருக்கக்கூடிய சலுகை என்ன, இன்றைக்கி இன்னும் அதிகமான சலுகைகளை கோர்றாங்க, எப்படி இருக்குது இந்த நிலைமை, மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கடந்த 26ஆம் திகதியிலிருந்து அதிரடியான சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது குவைத்துடைய ஜிலீப் ஷோக் பகுதிகளில். இந்த ஜிலீப் ஷோக் பகுதி சோதனையில் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பலரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வாகனங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி போதைப் பொருள் வியாபாரிகள், மதுபான வியாபாரிகள், அதே போல் தெருவோர வியாபாரிகள் அப்படின்னு பலருமே வந்து தொடர்ந்தும் கைது பண்ணப்பட்டு வரதா தெரிவிச்சிருக்காங்க அராப் டைம்ஸ் பத்திரிகையில். அதே போல் இதோ குவைத்தி குடியுரிமையை மீறினவங்க, அதே மாதிரி ஃப்ராட் பண்ணி, அதாவது வஞ்சகம் பண்ணி, ஊழல் பண்ணி, பணம் கொடுத்து குவைத்தி குடியுரிமையை பெற்றவங்களுக்கான குவைத்தி குடியுரிமையை நீக்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் நான் நேற்று கூட உங்களுக்கு தெரிவிச்சிருப்பேன், குவைத்தி குடியுரிமை குவைத்திகளிடமிருந்து பறிக்கப்பட்டால் அவங்களுக்கான அனைத்து அங்கீகாரங்களும் அதிகாரங்களும் உடனடியாக இடைநிறுத்தப்படும். ஆனால் அதில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கால வரையறை வந்து வழங்குவாங்க. சாதாரணமாக குவைத்திகளுக்கு செட்டில்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கான கடன் பிரச்சனைகள் இருக்குது, அவங்க இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு சின்ன ஒரு கால அவகாசம் 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ 1 வருடமோ வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை, அவங்களுக்குரிய செட்டில்மெண்ட்டும் குவைத் கவர்மெண்டால் முடிச்சுட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் சாதாரணமாக மிஞ்சி போனால் 1 மாதம் அல்லது 2 மாதம் தான் அவங்களுக்கு மேக்சிமம் வந்து டேட் வழங்குறாங்க. இந்த கால வரையறைக்குள்ளே அவங்க வந்து இந்த நாட்டை விட்டு கம்ப்ளீட் அவங்களுடைய எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு கிளம்பி போயிடணும். அதுதான் இப்போதைய புதிய ரூல்ஸ். அதே மாதிரி February 15ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொபைல் ஐடி, அதாவது உங்களுடைய மொபைல் ஐடி மூலமே உங்களுடைய ஜென்சியா கேன்சல் ஆகினா தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு குவைத்திகளுக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அது குவைத்திகளுக்கு மட்டுமில்லை, வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய கஃபீல்களுடைய ஜென்சியா கேன்சல் ஆகி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள மொபைல் ஐடிக்குள்ளே போகும்போது, அதாவது மொபைல் ஐடியை மறக்காமல் ப்ளே ஸ்டோரில் போய் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கோங்க. புரியுதா? செஹல் மொபைல் ஐடி அந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடைக்கிட நீங்கள் போய் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கும், உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் இடைக்கிட ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணிக்கோங்க, அப்டேட் வந்திருக்குதா புதிய வேர்ஷன் அப்படின்னு பார்த்து அதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது அவங்க சிஸ்டமில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு புதிய வேர்ஷனுக்கு அப்டேட் ஆகும். அதால் மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா தெரியும். அதே மாதிரி உங்களுடைய குவைத்திகளுடைய ஜென்சியா பறிக்கப்பட்டிருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதால் தயவு செய்து இனி வரும் நாட்களில் அடிக்கடி இடைக்கொருக்க ப்ளே ஸ்டோரையும் செக் பண்ணுங்கள், மொபைல் ஐடியையும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். மொபைல் ஐடியில் அந்த புதிய மாற்றம் என்ன அப்படின்றதையும் விரைவில் அறிவிப்பாங்க. உங்களுடைய ஜென்சியா கேன்சல் ஆகியிருந்தால் எந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் அல்லது எப்படி உங்களுக்கு அதில் வந்து அந்த சைனிங் என்ன சொல்கிறது, அதுக்குரிய அந்த எச்சரிக்கை எப்படி காட்டும் அப்படின்றதையும் வந்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அது சம்மந்தமான தகவல் கிடைச்சா நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். இனி வரும் நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. அக்காமா கேன்சல் ஆகி அக்காமா இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா 1200 தினார் கட்டாமல் இந்த நாட்டை விட்டு நகர முடியாது அப்படின்றதையும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புதுசாக கேன்சல் ஆகிறவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.